மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. புவனேஸ்வரி என்னதான் பிளான் பண்ணி ரகுராம் ஜானகி வெளியில வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த லாயர் எல்லாம் மடக்குனாலும் நம்ம மாயாவே செம அதிரடியா வந்து அந்த இடத்துல லாயராட்டி இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதை பார்த்த புவனேஸ்வரியும் நம்ம மாயாவோட வீட்டுக்கே வந்து எப்படியாவது இந்த ஜானகி வந்து ராஜினாமா கடிதத்துல சைன் போடணும், அப்ப நானே அவளை வந்து வெளியில விடலான்னு சொல்லும்போது நம்ம கதிர் புவனேஸ்வரியை சரியா வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம மாயா கூடிய சீக்கிரத்துல ஆதாரத்தோட புவனாக்கு மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. ஜானகி ரகுராம வெளியில கூட்டிட்டு வராங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். புவனேஸ்வரியும் நம்ம ரகுராமுக்கு ஆதரவா பேச வேண்டிய லாயரை மடக்கி பிடிச்சி இனிமே நீ இந்த கோர்ட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல தன்னோட அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லாயரும் நம்ம ரகுராம் ஜானகிக்கு ஆதரவா பேசுறதுக்கு கோர்ட்ல யாரும் இல்லை. நம்ம மாயா கதிர் தானா எல்லாரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே அட்டென்ட் பண்ண மாதிரி இல்லை. அந்த இடத்துல புவனேஸ்வரியும் எப்படி இருந்தாலுமே இன்னைக்கு கோர்ட்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம், ஜாமீன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்துல இருக்கும்போது அந்த ஆஃபீஸர்ஸும் நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட உங்களுக்கு சார்பாட்டு வாதாடுறதுக்கு யாருமே வரலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜானகி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தனாவும் மாயா கிட்ட, மாயா இப்ப என்ன பண்றது, இந்த புவனேஸ்வரோட மிரட்டலுக்கு பயந்து தான் யாருமே நமக்கு ஆதரவா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் சரி தனா நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் அது பெரியம்மா பெரியப்பாக்கு மேல எந்த தப்பும் இல்லை சொல்லிட்டு நிரூபிச்சிடுவேன்னு நம்ம மாயாவே அந்த கோட்டெல்லாம் போட்டு சமாதிரடி அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இதை புவனேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே இல்லை. புவனேஸ்வரியும் பசுவதிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கும் போது நம்ம மாயாவும் நானே இதுக்கு வந்து லாயரா இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எடுத்து வைக்கிறாங்க. அதே சமயத்துல புவனேஸ்வரியோட லாயரும் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இவங்கனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இதுல வேற இடிபாடுல சிக்கி அந்த அம்மா வேற உயிர் இழந்துட்டாங்க, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க, இவங்கெல்லாம் இந்த தலைவி பொறுப்புக்கு கொஞ்சம் கூட சரியானவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம மாயாவும் எதுவுமே உண்மையை பத்தி புரிஞ்சுக்காம பேசக்கூடாது, அன்னைக்கு அந்த சம்பவம் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த நிற்கிற ஜானி அவங்க வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய ஆட்களே கிடையாது, இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது, அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சே ஆவேன், ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கேட்கும்போது சரி உங்களுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த ஹியரிங் வரும்போது எல்லா எவிடன்ஸையும் நீங்கள் சப்மிட் பண்ண சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு அந்த டைமை கொடுக்குறாங்க. இதை பார்த்த புவனேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சியாகி என்ன மாயா எல்லாம் உன் பக்கம் சாதகமாக இருக்கும்னு யோசிக்காத, எப்படி இருந்தாலுமே உன்னோட பெரியம்மாவை வெளியில இந்த வாட்டி நீ கொண்டே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட சவால் விடும்போது மாயாவும் ஏற்கனவே நான் சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகத்து இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீ தான் ஒளிஞ்சிருக்க, உன்னோட சூழ்ச்சி தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கூடிய சீக்கிரத்துல ஆதாரத்தோட நிரூபிச்சு உன்னை இதே மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு பாருன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சம அதடியா புவனேஸ்வர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தனாவும் மாய்கிட்ட மாயா கோர்ட்டில் நடந்ததெல்லாம் சரிதான், ஆனால் நம்ம ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தானே அம்மாவை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் அதுக்கு தான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், அந்த பணம் வந்து எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அப்போ அதை வச்சு நம்ம வந்து எப்படி அது ஜானகி பெரியம்மாவை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி அந்த இடத்துல வராங்க. அவங்கள பார்த்த உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம மாயாவும் சீனும் எல்லாரும் சேர்ந்து எதுக்கு இப்போ தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது புவனேஸ்வரியும் என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாளியே இப்படியா சொல்லுவீங்க, எல்லாம் ஒரு காரியமாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரும் தனாவும் ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு என்னோட மாமா அத்தை இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான், அப்படியானவ இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் சத்தம் போடும்போது புவனேஸ்வரியும் எதுக்கு வந்தேன்னு முதல்ல கேளுங்கன்னு சொல்லிட்டு கையில் ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க. ஒழுங்கு முறையதை நான் சொன்ன மாதிரியே நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஜானகி ரகுராம் எல்லாரும் உடனே இந்த இடத்துல வந்து நிற்பாங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிலே இருந்து களி தின்னுட்டு இருக்க வேண்டியதான் அப்படி சொல்லும்போது இதை கேட்ட கதிர் தானே பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் இந்தாங்க இது வந்து ஒரு ராஜினாமா லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல வந்து ஜானகி கையெழுத்து போடணும், இந்த தலைவி பொறுப்புலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனை மட்டும் போட்டா போதும், நான் இப்போவே இந்த கேஸ் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கி எல்லாத்தையுமே சரி செய்து தந்துடுறேன், உடனே வந்து ரகுராமும் ஜானகியும் வீட்டுக்கே வந்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லும்போது அதை கேட்டு தானா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன எல்லா ஃப்ராடு வேலையும் செய்துட்டு நீ ஏதோ நல்லவ மாதிரி இங்கே நடிச்சிட்டு இருக்கியா, ஏற்கனவே எங்கள் அம்மா பதவியேற்பு விழாவில் எங்கள் அம்மாவை போட்டு தள்ள பார்த்த, அது மட்டுமா செய்த, எவ்வளோ நேரம் எவ்வளோ கெட்டது எங்கள் குடும்பத்துக்கு செய்திருக்கா, அன்னைக்கே கதிரும் சீனும் எல்லாரும் சேர்ந்து உன்னை வந்து போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம், ஆனால் கடைசி நேரத்தில் அப்பா வந்து
தடுத்து நிறுத்துனனால தான் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா சொல்லும்போது, புவனேஸ்வரியும் என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இதுல ஒரு சைன் மட்டும் தானே போட சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தனா, காதிர், ரமணி பாட்டி எல்லாருமே எதிரா இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா இப்ப இந்த வீட்ட விட்டு போயிடு. இதுக்கு மேல நீ ஏதாவது பிரச்சனை பண்ணினா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லும்போது, புவனேஸ்வரியும் ஏற்கனவே என்னோட அண்ணனை இந்த மாதிரிலாம் நீங்க சேர்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதையும் நான் சேர்த்து கேஸா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, நம்ம மாயாவும் புவனேஸ்வரிய சரியா வெளுத்தெடுக்குறாங்க. இனிமே இந்த வீட்ல இருந்தேன்னா, அப்புறமா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கதிரும், சீனுவும் இவள்ட்டலாம் எதுக்கு பேசிட்டு இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும், புவனேஸ்வரி ஒரு செயல் பண்ணதுக்கு போறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம தனாவும் தடுத்து நிறுத்துறாங்க. கதிர் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பா, அம்மா வேற வீட்ல இல்ல. இந்த சமயத்துல நீ ஏதாவது செய்துட்டனா அதுக்கப்புறமா இதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே அப்பா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, எதுனாலும் பொறுமையா தான் செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால எதுவுமே கோபப்படாத கதிர் அப்படின்னு சொல்லும்போது, புவனேஸ்வரியும் இப்போதைக்கு நான் இந்த வீட்ட விட்டு போறேன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அத வந்து நீங்க ஏத்துக்கல. கண்டிப்பா இதுக்காக நீங்க கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட சொல்லும்போது, மாயாவும் அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. கண்டிப்பா உன்னை எதிர்த்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் எனக்கு கிடைக்க தான் போகுது. அத வச்சு உன்ன நான் ஜெயிலுக்கு தள்ள தான் போறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பசுபதியும் நம்ம புவனேஸ்வர் கிட்ட என்னாச்சுமா நீ இப்போ கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது புவனேஸ்வரியும் நான் இதெல்லாம் எதிர்பார்த்ததான். அவங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து கண்டிப்பா இந்த ஜானகியை வெளியில கொண்டு வர போறதும் இல்லை. நான் வந்து சரி ராஜினாமா கடிதத்துல சைன் போட்டாலாவது ஜானகியை வந்து வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாயா அதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பசுபதியோ மாயாவெல்லாம் நம்ம லேஸ்ல எடை போடக்கூடாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம பசுபதி கிட்ட புவனேஸ்வரி எதை பத்தியும் கவலைப்படாதன்னா, அந்த பாம் செட் பண்ண ஆள வேற எங்கேயாவது தலைமறைவா இருக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். அவன் மட்டும் கண்ல பட்டா மட்டும் தான், இந்த மாரி உண்மைகள் எல்லாம் வெளிவரதுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பசுபதியும் நீ நல்ல காரியம் செய்த அந்த பாம் வச்ச ஆளு வந்து அவன் கண்ல படவே கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. நம்ம மாயாவும் அந்த பில்டிங் எப்படி தான் இடிஞ்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் சந்தேகப்படுறபடி ஒரு ஆள் வந்து வந்தாங்க அப்படிங்கிறது விஷயம் நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. அந்த சமயத்தில் சரி ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஆள் பற்றின விஷயங்களும் தெரிய வருது. அப்போ இந்த புவனேஸ்வரியோட ஆள் தான் கண்டிப்பாக இதில் பாம்பு செட் பண்ணி இந்த பில்டிங்கை எப்படி இடித்து வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து பணம் இப்படி வந்திருக்கோம், பணம் இப்படி வந்திருக்குன்னா வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தங்க தான் அந்த புவனாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மாயாவுக்கு புரிய வருது. நம்ம பார்வதியை வெளுத்தெடுத்துறது மட்டும் இல்லாம அந்த ஆளையும் நம்ம மாயா கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். சரியான ஆதாரத்தோட புவனேஸ்வரிக்கு மேல தான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு இருந்தவங்களும் சரி நம்ம ஜானகிக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வருது. ஜானகி பழையபடி இந்த ஒரு பெரிய பொறுப்புல தலைவியாவே இருக்காங்க. என்னதான் ஜானகி எதிர்த்து நம்ம புவனேஸ்வரி பிளான் பண்ணாலுமே நம்ம மாயா செம அதிரடியா வந்து எவிடன்ஸோட நம்ம ஜானகியை காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.